ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைவ விருந்து தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினைப்போம். பட் நமக்கு டைம் அந்தளவு இருக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக 1 ஹவருக்குள்ளேயே நம்ம நிறைய ரெசிபிஸ் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருளையும் என்னென்ன காய் சமைக்கிறோமோ, சாம்பாருக்கு பருப்பு எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவு துவரம் பருப்பை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் சிறுகீரை பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு தண்ணி கொதித்ததுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்க பிளேட்டில் துணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இந்த பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை அந்த இட்லி பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு காய் குக் ஆகிடும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேல் பிளேட்டை நம்ம வச்சுக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி இட்லி துணி போட்டு வச்சுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சிறுகீரைக்கு கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கீரையை அது மேலேயே சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் பாயில் பண்ணி செய்யலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கும்போது எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் நான் பருப்பு வச்சுருந்தேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி இந்த சாம்பாருக்கு முருங்கைக்காய் சேர்த்து செய்ய போகிறேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். இது கூடயே காரத்துக்காண்டி நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லாட்டினா தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி காயும் ஓரளவு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பருப்பு ரசத்துக்கு கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்து வச்சுட்டு மீத பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக குக்கரில் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியும் இந்த பருப்போடையே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பாரை. இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதித்து முருங்கைக்காயும் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு ரசம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பும் இதோட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, ஜீரகம் நுணுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வெள்ளை பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எடுத்துட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நுணுக்கி எடுத்த வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ரசத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பருப்பு ரசத்தை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். எனக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சர்க்கரை சேர்க்கும் போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரை வந்து பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுகீரை இதோட சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸு, பாசிப்பருப்பையும் நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தட்லேயே முட்டைக்கோஸ் பொரியல், புடலங்காய் பொரியல்லாம் செஞ்சோம்னா டக்குன்னு நம்ம வேலை முடிஞ்சிடும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காயை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம்.
கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போது பாயாசம் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஆல்ரெடி நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கனால சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ இது கூடயே இந்த பாயாசத்துக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். முந்திரியும் உலர் திராட்சையும் நான் நெய்யில் வறுக்கல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயாசமும் ரெடி. இன்னும் ஒரே ஒரு பொரியல் மட்டும் செய்யலை, உருளைக்கிழங்கு பொரியல். அது ஆல்ரெடி கேரட் பீன்ஸு கீரை வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மேலே இருக்க தோல் மட்டும் உரித்து எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 3 பல் வெள்ளை பூண்டு தோலோடையே சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டையும் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி ஓரளவு பச்சை வாசனை போயிடுச்சு. இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் வந்துடுச்சு உருளைக்கிழங்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து போண்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை அரிசி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேணால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இது கூடயே கொஞ்சமாக பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவில் ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை குட்டி குட்டி பாலாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த போண்டா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் வந்து போண்டா வடையெல்லாம் செய்யும்போது. இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். போண்டா போட்டு முடித்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் அப்பளமும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாதம் லாஸ்ட்டாக வைக்க போகிறேன். அதுக்கு 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி சாதம் வச்சு எடுத்துக்கிட்டேன்.
பார்த்தீங்கன்னா சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சைவ விருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.